கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? தேவனை நோக்கி, ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே, நான் நான் ஒரு ஜெபத்தை மேற்கொள்ள போகிறோம் தேவ சமூகத்தில். வேதாகமத்தில் உள்ள 2 நபர்கள் செய்த காரியத்தை நான் என்றைக்கும் செய்துவிடக்கூடாது என்று நாம் ஜெபிக்க போகிறோம். எஸ், நான் முன்னமே சொன்னது போலதான் ஆபிரகாமும் லோத்தும் புறப்பட்டு போனார்கள். லோத் தன் பார்வைக்கு பட்டதை கேட்டான், விரும்பியதையெல்லாம் கேட்டான். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தர் சொன்னதை மட்டும் கேட்டான். தேவ சமூகத்தில் நாம் இப்படி ஜெபிக்க போகிறோம். நான் விருப்பப்படுகிறது அல்ல ஆண்டவரே, நான் கேட்கிறது இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க சொன்னது மட்டும் எனக்கு போதும். எஸ், ஜெபிக்கலாமா? ஷாகாராமா நாகாதாரா நாமா. ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என் பார்வைக்கு நலமாய் தோன்றுவதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. என் பார்வைக்கு இன்பமாய் தோன்றுவதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கைக்கு நன்மை நன்மை என்று சொல்லுகிறதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு மனிதர்கள் சஜஷன் பண்ணக்கூடிய எந்த காரியமும் வேண்டாம்ப்பா. எனக்கு என் தாய் தகப்பன் சொல்லுகிற சஜஷன் வேண்டாம்ப்பா. எனக்கு ஸ்தோத்திரம், என் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுகிற நெருக்கடியான சுச்சுவேஷன் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. கற்கள் வைத்த வீடுகளில் வாசம் பண்ணுவதை விட, ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை விட, நான் சாதாரண ஒரு கூடாரத்தில் கர்த்தரின் வார்த்தையின்படியே நான் தங்கி இருப்பது எனக்கு நலமாய் இருக்கும் என்று ஆபிரகாம் ஸ்தோத்திரம் சோதம் குமாராவை நோக்கி பார்க்காமல், நன்மையை நோக்கி பார்க்காமல், உலக நன்மையை நோக்கி பார்க்காமல், உன்னதத்தின் நன்மையை நோக்கி பார்த்தது போல தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் கண்கள் எப்பொழுதும் உம்மையே நோக்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை என் கண்கள், என் இருதயங்கள் உலகத்தை தேடி இருக்குமானால் மன்னியுங்கப்பா. உலகத்தின் நன்மையை தேடி இருக்குமானால் மன்னியுங்கப்பா. உலக மனிதரிடத்தில் நன்மையை தேடி இருக்குமானால் மன்னியுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு உலகத்தாலும் உலகத்தின் மனிதர்களாலும் அல்ல, எனக்கு உன்னதரால் எனக்கு உண்டானால் போதும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு எப்படி உன்னதரால் மகிமை உண்டாக்கப்பட்டுச்சோ அதுபோல எனக்கு ஒரு மகிமை உன்னதத்திலிருந்து வெளிப்படட்டும்பா, உன்னதத்திலிருந்து வெளிப்படட்டும். ஆபிரகாம் சொன்னது போல நானும் சொல்லட்டும். ஸ்தோத்திரம், இந்த சிரட்டையின் ஒன்றை கூட நீ எனக்கு தந்தன் என்று சொல்லக்கூடாது, எனக்கு என் கர்த்தர் கொடுத்தார் என்று ஆபிரகாம் அந்த 5 ராஜாக்களுக்கு முன்பாக பேசியது போல எங்க வாழ்க்கையில நாங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு மனிதனிடத்தில் இருந்து அல்ல, என் தேவனிடத்திலிருந்தே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொருளாகினும் ஒரு சிரட்டையாகிலும் அது ஸ்தோத்திரம் மனிதனுடையதா இருக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் இது நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்த தயவா மன்னியுங்க ஆண்டவரே, தயவா மன்னியுங்க ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம் நான் யாக்கோபை போல வாழ்ந்திருந்த தயவா மன்னிங்கப்பா. எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்கிறவனை என்னை மாற்றுங்கப்பா. எனக்கு சொன்னதை நான் பெற்றுக்கொள்ள என்னை மாற்றுங்கப்பா. எஸ் ஜீசஸ், இன்னைக்கு அநேக நேரத்துல அநேகன் சொல்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசம் இல்லை. காரணம் உலகம், உலகத்தின் வார்த்தைகள், உலகத்தின் ஆலோசனைகள் இல்ல. ஒரு பொருத்தனைக்கு வாங்க ஆண்டவரே, எனக்கு உலகத்தின் பொருத்தனை உலகத்தினுடைய உபதேசத்தின் மேல, உலகம் எனக்கு கொடுக்கிற டீச்சிங் மேல என் விசுவாசம் 100 மடங்கு இருக்கு. என்னைய மன்னியுங்க. எனக்கு அந்த நன்மை வேண்டாம், எனக்கு அந்த நன்மை வேண்டாம். உன்னதமான தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து எனக்காக எழுதப்பட்ட என் பெயரில் எழுதப்பட்ட அந்த ஆசீர்வாதம் வரும் வரை நான் காத்திருக்கிறேன், வரும் வரை காத்திருக்கிறேன். அந்த பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா. ஆபிரகாமுடைய இருதயத்தின் பக்குவம், ஸ்தோத்திரம், ஈசாக்கின் இருதயத்தின் பக்குவம் எனக்கு வேணும்பா, எனக்கு வேணும்பா. தானியேலுடைய பக்குவம் எனக்கு வேணும்பா. தானியேலுடையதான கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், காலம் வரும் வரை இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, நீ நித்திரை செய். அந்த முத்திரை உடைக்கப்படுகிற காலம் ஒன்று இருக்கிறது, நீ உன் நித்திரைக்கு திரும்பு. ஸ்தோத்திரம், என் மேல் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். என் மேல் ஒரு முத்திரையை கர்த்தர் போட்டிருக்கிறார். எனக்கு சொன்ன அந்த வருடங்கள் அனைத்து தரிசனங்களும் நிச்சயம் நிறைவேறும். முத்திரை ஒவ்வொன்றாய் உடைக்க ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நான் இளைப்பாறுகிற இடத்தில், தேவ சமூகத்தில் இளைப்பாறுகிற பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா. அதற்கு பின்பும் தானியேல் உயிரோடு இருந்தார்.
ஆனால் இளைப்பாறுதலுக்குள்ளாக அந்த தேவன் சொன்ன வார்த்தைக்கு நேராக எஸ் கர்த்தர் சொல்லிட்டார், அவர் நடத்துவார். எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா நடத்துவார்னு நம்புங்க. கேளுங்க தேவ சமூகத்தை. தானியேலை போல நான் ஜெபத்துல தரித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. 70 வருஷம் 3 வேளை சும்மா இல்லை. 70 வருஷம் 3 வேளை சும்மா இல்லை. தேவ சமூகத்துல கேளுங்க. ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கவே நான் சோம்பேறித்தனப்படுறேன்ப்பா. வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நான் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்க சோம்பேறித்தனப்படுகிறேன். ஆனால் தானியேலோ வென்றால் 70 வருடங்களும் 3 வேளையும் ஒரே குறிப்புக்காய் ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டது போல, அதை தன் தலைமுறைக்கு பெற்று கொடுத்தது போல, நான் ஆண்டவரே ஆண்டுகள் கடந்தாலும் என் ஜெபத்தை விடமாட்டேன். ஆண்டுகள் கடந்தாலும் சொல்லுங்க, என் ஜெபத்தை விடமாட்டேன். ஆண்டுகள் கடந்தாலும் என் ஜெபத்தை நான் விடமாட்டேன். எனக்கு சொன்னதை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஆண்டவரே ஒரு பொருத்தனைக்குள்ள வாங்க, நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன்ப்பா. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே நான் தவறாமல் ஜெபிப்பேன்ப்பா. நான் தவறாமல் நிறைவேறுதலுக்காக நான் ஜெபிப்பேன்ப்பா. கர்த்தருடைய நல்வார்த்தை நிறைவேறுதலுக்காக நான் தவறாம ஜெபம் பண்ணுவேன்ப்பா. நான் தவறாம ஜெபம் பண்ணுவேன். எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணுவேன். நான் தவறாம ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாளும் நான் தவற விட மாட்டேன். ஜெபத்தை தவற விட மாட்டேன். ஒரு பொருத்தனைக்கு நேராக ஜெபியுங்க. நான் என் ஜெபத்தை தவற விட மாட்டேன்ப்பா. ஒரு நாள் என் ஜெபத்தை நான் தவற விட மாட்டேன். தேவ சமூகத்தில் ஒரு வேளை நீங்கள் இந்த காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணீங்கன்னு சில பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஜெப காரியத்தில் ஒரு நீங்கள் மீறி இருந்த தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. நான் ஆண்டவரே பொருத்தனை பண்ணிய ஜெப நாட்களை மீறியதுக்காக மன்னிங்க. இனி அப்படிப்பட்ட ஆண்டவரே நாட்களுக்குள்ள நான் போக மாட்டேன். என் ஜெபத்தை நான் தொடருகிறேன். நான் விரும்பியதை அல்ல, என் பார்வை என் கண்கள் விரும்பியதை அல்ல, தேவன் எனக்கு சொன்னதை நான் பெறுவேன். அதை பெறும் வரைக்கும் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். எஸ், தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எஸ், நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த 14வது நாள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் விரும்பியதை அல்ல ஆண்டவரே, நாங்கள் பார்த்து ரசித்ததை அல்ல ஆண்டவரே, எனக்காய் கர்த்தர் எழுதப்பட்டதை, எனக்காய் கர்த்தர் எழுதி வைத்திருக்க நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த 14வது நாள் எஸ், எங்களுக்கு சொன்னதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நேராக நாங்கள் நடக்கிறோம். அதுவரை எங்கள் ஜெபத்தை தவற விட மாட்டோம். அப்படிப்பட்ட கிருபை சபையின் மேலே விழட்டும்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சபையின் மேலே விழட்டும்பா. ஜெபிக்கிற அபிஷேகம் விழட்டும். தொடர்ந்து ஜெபிக்கிற அபிஷேகம் விழட்டும். எஸ், நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க, இவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்க. விடாமல் ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுங்க. கர்த்தர் சொன்னதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாமல் ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுங்க. பார்ப்பதை பெற்றுக்கொள்ளுகிற இருதயம் அல்ல, கர்த்தர் சொன்னதை பெற்றுக்கொள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கவனமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஊழியரை வரவேற்கலாமா? எஸ். ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருந்தாரா? ஒரு பழைய பாட்டு, தமிழ் பாட்டு ஒன்று தான், பழைய பாட்டு ஒன்று பாடலாம்னு நினைக்கிறேன். தேவன் நல்லவர், கிருபை செய்வாராக. ஜீசஸ்.
பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமானாதி என்றோ உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமானாதி என்றோ என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உன் சாயலில் நான் வளர ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உன் சாயலில் நான் வளர என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னானனா இன்றும் நன்றியுடன் துதிப்பே இன்றும் நன்றியுடன் துதிப்பே நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே நான் இதற்கென்ன பதில் செய்குவே நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே நான் இதற்கென்று பதில் செய்குவே உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேற்றிட என்னை தந்தே நடத்திடுமே உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தேன் ஆமே என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னானனா இன்றும் நன்றியுடன் துதிப்பே இன்றும் நன்றியுடன் துதிப்பே அல்லேலூயா. இந்த பாடல் வரி எனக்கு ரீசெண்டாக தான் அந்த பாட்டை கேட்டேன். ரொம்ப பழைய பாடல். சாரளம்மாவோட பாட்டா இல்லை நடராஜ முதலியார் ஐயோட பாட்டான்னு எனக்கு தெரியலை. அதில் இந்த ஒரு வரி எனக்கு என்னென்னா, என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திர மன்னான நான் இன்றும் நன்றியுடன் துதிப்பேன். அல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நான் பாடுறதுனால அவரை நன்மை செய்யலை, நான் ஜெபிக்கிறதுனால அவர் எனக்கு நன்மை செய்யலை, நான் அவரை ஆராதிப்பதனால் அவர் எனக்கு நன்மை செய்யலை. அவர் நன்மை செஞ்சிட்டதுனால் நான் பாடுகிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் அவரை தேடுகிறேன். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுவோம், அவர் முதலாவது நிறைவேற்றினதினால் நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து நிற்பதில் மிகுந்த சந்தோஷம். காலையில் நல்லா கவனிச்சிங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்கள் பாஸ்டருக்கு வசனங்கள் கேட்கும்போது தெரியல, வருத்தம் வேண்டாம், அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்த வார்த்தை உங்கள் இருதயத்தை கண்டிப்பாக சென்றிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 21 நாள் ஜெபங்களில் நீங்கள் தியானிக்கிற வசனம் என்ன? நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆல்ரெடி இன்றைக்கி 14 நாள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 14வது நாள். 13 நாள் உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு அந்த வசனங்களை பேசியிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு வசனத்திலேருந்து ஒரு விதமாக தான் தேவன் பேசுவார்னா, எப்போவோ பிரசங்கங்கள்லாம் முடிச்சுட்டு வேறு பைபிளை தேடி நம்ம போயிருக்கணும் இல்லையா? ஏன்னா யோவானுடைய பைபிள் எழுதப்பட்டது முடிந்து விட்டுருது. யோவான் தான் கடைசியாக எழுதுகிறார் பைபிளை. அவர் முடித்தது 1ஆம் நூற்றாண்டிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பைபிள் எக்ஸ்ட்ரா யாரும் எழுதலை. எக்ஸ்ட்ரா எழுதலைன்னா புஸ்தகங்கள் சேர்க்கப்படலை. 2026 வருஷத்தில் ஒரு 100 வருஷத்தை விட்டுருங்களேன். அத்தனை வருஷமாய் இந்த வேதங்கள் தினந்தோறும் பிரசங்கிக்கப்படுகிறது, வாரந்தோறும் பிரசங்கிக்கப்படுது. சில நேரங்களில் ஒரு நாளைக்கு 2 தடவை பிரசங்கிக்கப்படுகிறது.
ஆனால் வசனங்களின் வெளிப்பாடுகளை கர்த்தர் வேறே வேறே விதமாய் சமயத்துக்கு தக்க விதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நம் கர்த்தர். அதுதான் நம்ம ஜீவனுள்ள புஸ்தகம் சொல்றோம். அல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம். அதே எரேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம். எரேமியா 33 14 16 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் தேவன் சொன்னாரானால் அவர் நிறைவேற்றுகிற நேரத்தில் ஒரு நிறைவேறுதலின் விதங்களை தேவனுக்கு எழுதுகிறார். தேவன் தீர்க்கதரிசி மூலமாக எழுதுகிறார். ஒரு நீதியின் கிளை முளைக்க பண்ணுவேன். ஒரு நீதியின் கிளை முளைக்கும். அது நியாயத்தையும் நீதி நடப்பிக்கும். அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். சுகமாய் தங்கியிருக்க பண்ணப்படும். எங்கள் தேவன், இதை செய்கிற தேவனுடைய நாமம் என்ன? நீதியாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் எனக்கு நீதி செய்ததினால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நாம் தேவனுடைய நீதியின் ஊடாய் நடக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா தேவன் தம்முடைய நீதியின்படியே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்படி கூட எடுத்துக்கலாம். நீதியின்படியே நம்மை நடத்துகிற தேவன். அவர் நீதி உள்ளவர். நம்ம இன்னைக்கு காலையில் கிருபையை அதிகமாய் பார்த்தோம். அந்த கிருபையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த மெசேஜை கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போல் இருக்கும். இல்லைன்னா இவர் காலையில் ஒன்று பேசினார், இப்போ வேற மாதிரி பேசுகிறாருங்க மாதிரி இருக்கும். அநேகருக்கு வேதம் புரியாத காரணம் அதான். ஏன்னா சில நேரங்களில் வேதம் வேற மாதிரி, அதாவது வேதத்தில் எங்கேயுமே மாறுதல் இல்லை. ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்து அப்படி இல்லை, இது வேற கருத்து, அப்படி இல்லவே இல்லை. ஆனால் நம்ம ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னா வேற கருத்தாக இருக்கும். காலையில் சொல்லப்பட்டது முழுவதும் கிருபை. அந்த கிருபை இப்பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார் நீதியை குறித்து. அல்லேலூயா. நீதியாக இருக்கிற கர்த்தர். நம்ம கிருபன் பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என் பாவத்தை ஆண்டவர் அப்படியே மன்னிச்சிட்டாரு. என் பாவத்தை அப்படியே மன்னிச்சிட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேனா தண்டனையெல்லாம் மன்னிச்சிட்டாரு. அப்போது இப்போ நம்ம சொல்லுவோம், நாங்கள் பிள்ளைகள்ங்கிறதுனால அப்படியே மன்னிச்சிட்டாருன்னா அவர் எப்படி நீதி உள்ள தேவனாக இருக்க முடியும்? அதாவது அவர் நீதி உள்ள நியாயாதிபதினு வசனம் சொல்லிருச்சு. தன்னுடைய பிள்ளைகள் குற்றம் செய்யும் போது மன்னிச்சுட்டு மற்ற பிள்ளைகள் குற்றம் செய்யும் போது தண்டனை கொடுத்தா அவர் எப்படி நீதி உள்ள நியாயாதிபதி? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் தகப்பனா இருக்கிறார், தேவனா இருக்கிறார். அதே சமயத்தில் இங்க என்ன சொல்லுதுன்னா, அவர் நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். பூமியிலே நியாயத்தையும் நீதி நடப்பிப்பார். அந்த தேவன் தாம் பிள்ளைகளுக்கு ஒரு மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் அவர் எப்படி நீதி உள்ளவர்? பாவத்தின் தண்டனையை தான் சுமந்தார். அல்லேலூயா. தேவன் சும்மா பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் சொல்லிட்டு போகல. அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. ரோமர் எழுதும், நீங்கள் பாவத்திற்கு அடிமைத்தனப்பட்டு பாவத்தின் மரணத்திற்கு அடிமையானீர்கள். அப்போ எல்லா பாவத்துக்கும் ஒரு தண்டனைங்கிறது என்னன்னா மரணம். எப்படி ஒரு கொலை குற்றவாளிக்கு ஒரு தண்டனை இருக்கு, திருடனுக்கு ஒரு தண்டனை இருக்கோ, பாவம் செய்த எல்லாருக்கும் ஒரே ஒரு தண்டனை தான், ஆத்ம மரணம். நரகத்தில் தள்ளப்படுதலே எல்லா பாவத்துக்கும் தண்டனை. அப்போ தாம் பிள்ளைகளை மன்னித்தார், மற்றொரு தண்டனை. ஆனால் தாம் பிள்ளைகளுக்கு உள்ள தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே இந்த தண்டனையை கொண்டு வந்து முடிச்சிட்டார். புரிய நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் நீதியான தேவன். அன்பு கூறுவதிலும் அவர் நீதியாகவே இருக்கிறார். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், பிள்ளைய கூட்டு போறீங்க, ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து ஒரு பாட்டிலை கீழே போட்டு உடச்சிருச்சு. ஒரு பாட்டில், ஒரு 100 ரூபாக்குள்ள பாட்டில். நீங்கள் பிள்ளையை அடிக்கலை, தான் பிள்ளை தான் ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்காண்டி இந்த கடைக்கு 100 ரூபா கொடுக்காம வர முடியுமா? சின்ன பிள்ளை தானங்க உடைச்சது சொல்ல முடியுமா? அவனுக்கு ஒரு நஷ்டமாக இருக்குது. அங்கே நீதி செயல்படுத்த வேண்டியது கட்டாயம். அங்கே
பே பண்ண வேண்டியதை பே பண்ணியாச்சு. 100 200 என்ன பொருளுக்கான மதிப்போ கொடுத்தாச்சு. ஆனால் தான் பிள்ளைய மன்னிச்சாச்சு. எனது குழந்தை அந்த பிள்ளை அப்பான்னு வந்து நிற்கும்போது நான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ தேவனை மன்னிப்பதிலும் அவர் நீதியை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். லேலூயா லேலூயா. அவர் நீதியை பூமியில நடப்பிக்கிற தேவன். அங்கே இதை அந்த வசனம் சொல்ல நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தாவீதின் வேர் நமக்கு நல்லா தெரியும். அந்த வசனங்கள் கண்டிப்பாக நம்ம போனால் ரொம்ப பெரிய வசனங்கள். 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் தாவீதின் வேரை குறித்து எழுதுகிறார் தேவன். அந்த வேர் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது நமக்கு நன்றாய் தெரிந்த இடங்கள். இப்போது இந்த நீதியை தேவன், அதாவது நம்முடைய ரட்சிப்பிலே நம்முடைய பாவங்களை கழுவி ஒரு நீதியை தேவன் நிலைநாட்டுகிறார். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும், கிருபைன்னு சொல்லப்படுறது என்னன்னா, என் ரட்சிப்பில் வேலை செய்கிறது தான் கிருபை. என் ரட்சிப்பில் நான் ஒன்றுமே செய்யலை. இப்போ அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை கதை சொன்னேன்னு, அந்த பிள்ளை அந்த இடத்துல எதுவுமே செய்யலை. தண்டனைக்கு உடைச்சது பிள்ளை தான். ஆனால் அந்த இதை சரி பண்ணுவதற்கு அதால் ஒன்றுமே கொடுக்க முடியாது. சிறு குழந்தை என்ன, அது வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சுட்டு வர முடியுமா? முடியாது. அது அதை சரி பண்ணுவதற்கு, தன்னால் நேர்ந்த தவறுக்கு தண்டனையாய் இல்லை சரி பண்ணுவதற்கு அந்த குழந்தை எதையுமே பண்ண முடியாது, பண்ணலை. அதற்கு தேவனே பண்ணிட்டார். அதான் நம்முடைய ரட்சிப்பில் நம்ம ஒரு நீதியும் நிலைநாட்டல, ஒரு நீதியும் செய்யலை. அது தேவனே நீதி உள்ளவர். புரிஞ்சுதா? என் ரட்சிப்பில் இல்லை உங்கள் ரட்சிப்பில் தேவன் மாத்திரம் நீதி உள்ளவராக இருந்தார். தேவன் மாத்திரம் நீதி உள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த பூமியில நம்ம கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்துவ அந்த பூமியை காமிக்கணும்னா கிறிஸ்துவின் நீதி நம்மளே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பில் நான் நீதியே செய்யலை, எனக்கு பங்கே இல்லை. ரட்சிப்புக்கும் எனக்கும் ரட்சிப்பில் நான் ஒரு வேலை செய்யலை. ஈவன் நான் சொல்லுவேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு கூட சொல்ல வழி இல்லை. அவர் கிருபை என்னை கீழ்ப்படிய பண்ணினது. அவர் கிருபை என்னை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணது. அந்த விசுவாசம் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆனால் அதற்கு அப்புறம் நடக்கிற வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியது அவருடைய நீதியை செய்வதால் மாத்திரமே நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் கர்த்தர் நீதியானவர் என்றால் நாங்கள் யார்? நீதியை செய்கிறவர்களின் பிள்ளைகள், அல்லது நீதியை செய்கிறவருடைய ஆளுகையின் ஜனங்களானால் எங்களுக்குள்ள நீதி இருக்கணும். நீங்கள் வாசிக்கலாம், ரோமர் 3 அதிகாரம் அதனுடைய 25 வசனத்தை வாசிங்க. 25 26 வாசிங்களேன். ரோமர் 3 25 26 வாசிங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இங்க என்ன செய்கிறாராம்? நான் அதான் சொல்றேன்ல, வார்த்தையில சும்மா சொல்லிட்டு போறது இல்லை. என்ன ஏதோ பாஸ்டர் வந்தார், ஏதோ கதை சொன்னார், நீதி நிறைவேற்றினார், அப்படி இல்லை. எப்படி நிறைவேற்றினா இந்த வசனம் தெளிவா சொல்லுது. இந்த 25 வசனத்தை சொல்லுது, அவர் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படிக்கு தம்முடைய நீதியையும் காண்பிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னுடைய நீதியை நிலைநாட்டும்படி, அதாவது நீங்க நீதி உள்ளவர்களாக இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அப்படியானால் முதலாவது அவர் நீதியை நிலைநாட்டுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட பாவங்களுக்கு தேவன் மன்னிக்கிறார்ல. மோசே அழுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிக்கிறார். ஆபிரகாம் பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். நிறைய பாவங்கள், தாவீதோட பாவத்தை மன்னிக்கிறார். அதுதான் இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, முற்காலத்திலே பொறுமையாக இருந்தாராம். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுமையாக இருந்து அந்த பாவங்களுக்கு அவர் மன்னிச்சார்ல. சும்மா வாயில மன்னிக்கிறது இல்லை, அந்த நீதியும் கிறிஸ்துவில் நிறைவேற்றிட்டாரு. அதற்கப்புறம் இப்போ பண்ணுறோம்ல, 2026 வருஷம் வந்துட்டோம். இன்னும் எத்தனை நாள் அவர் வருகிறாரோ அத்தனை நாள் வரைக்கும் வருகிற ஜனங்களுடைய பாவங்களையும் அதனுடைய தண்டனையை நீதியின்படியே கிறிஸ்துவின் மேலே வச்சுட்டார். அதாவது நான் நீதியை நிறைவேற்றி விட்டேன். அல்லேலூயா. தேவன்
நீதியை நிறைவேற்றினார். பாவத்தை, அவருடைய இரக்கம் பெரியது, அன்பு பெரியது. இரக்கத்தால மட்டும் சொல்லிட்டு போனா அவர் நீதி உள்ளவர் கிடையாது. ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்றேன். நீதிபதி இருக்கிறார். ஒருத்தர் ரொம்ப பாவமா இருக்கான், பரிதாபமா இருக்கான். ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், கொலை பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டியா, ஐயோ அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ உன்னை நான் மன்னிச்சுட்டேன், நீ அப்படி போயிருப்பா சொல்ல முடியுமா? சட்டத்தில் இடம் இல்லை. எவ்வளவு இரக்கம் இருக்கலாம், எவ்வளவு அன்பு இருக்கலாம், தண்டனை உண்டு. இது தேவன். அவர் அது அதான் பவுல் எழுதுவாரு, அப்போ தேவனை நீங்க அநீதி உள்ளவர் சொல்லுவீங்களா? இல்லையே, அவர் சொல்ல முடியாதே, நீதி உள்ள கர்த்தர் அல்லவா. அதாங்க வசனம் சொல்லுது. அதான் சொல்கிறேன், நம்ம சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு அவர் கிருபையோட வசனங்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப அழகாக இருக்கும் வசனம். இந்த வசனத்தை நான் இதுக்கு முன்னாடி வாசித்தேனே, எனக்கு இப்படி பேசலையே. தேவன் பேசுகிறார் பாருங்க, நான் அவர் நீதியை நிறைவேற்றினார். மீண்டும் என் நீதியை நிறைவேற்றும்படி, இதில் இந்த இடத்துல தானே நீதியை காண்பிக்கும் பொருட்டு, நீதிமானாய் விளங்கும்படிக்கு நீதியை காண்பிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்விதமாய் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டபடியினால், இப்படி சொல்லுங்களேன், நீதிமானாய் இருக்கிறவராலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினால், அல்லேலூயா, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறவராலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் இயேசு கிறிஸ்துவிடத்துல சமாதானம் பெற்றோம். அங்க வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சமாதானத்துடைய குடியிருக்கும். அல்லேலூயா. யூதா ரட்சிக்கப்படும், நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது, நமக்கு ஒரு சமாதானம் உண்டானதால் அதில் நம்ம ஒண்ணுமே செய்யல. அதாங்க வசனம் சொல்லுது, அவர் நீதியை நம்ம நிறைவேற்றினார். நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன், நீதியும் நியாயத்தையும் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்றிட்டார். இப்போ முதலாவது என்ன சொன்னேன்? தேவன் அவருடைய நீதியை நிறைவேற்றினார். இரண்டாவது என்னன்னா, தேவன் தம்முடைய நீதியை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய நீதியை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இப்போ நிலா இருக்குல்ல, நிலாவுக்கு வெளிச்சம் அதிலே உண்டாகுதா? நிலா வெளிச்சம், பௌர்ணமிக்கு நல்ல வெளிச்சம் இருக்கு, அது நிலா வெளிச்சத்தை உண்டாக்குதா? உண்டாக்கல. எங்கிருந்து வெளிச்சம் வருது? சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்குது. கிறிஸ்து எனக்கு நீதியா இருக்கிறார். அந்த நீதி என்னை ரட்சிக்கும் போது அந்த நீதி என்னில் பட்டு அது பிரதிபலிக்க வேண்டும். புரிஞ்சுதா? நீதி பிரதிபலிக்கணும். என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை காணணும், சபையை காண்கிறவன் கிறிஸ்துவை காணணும். அதான் தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தம்முடைய நீதியை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் பிரதிபலிக்கிற தேவன். தம்முடைய நீதியை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் பிரதிபலிக்கிறவர். அதான் நம்ம மத்தேயுல இயேசு கிறிஸ்து ஜெபம் சொல்லி கொடுக்கிறார்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் வாசிங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. இவ்விதமாய் நற்கிரியைகளை முதல்ல காணணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன், கிருபை, எல்லாம் கிருபை, நான் ஒண்ணுமே செய்யல, நான் சும்மா இருப்பேன், எனக்குள்ள இருந்த பழைய கோபம் அப்படியே இருக்கு, எனக்குள்ள இருந்த பழைய பொறாமை அப்படியே இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானா அதை பார்த்து எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன், கிருபை என்னோட இருக்கு. அதல்ல, அங்க கிறிஸ்து பிரதிபலிக்கவே இல்லை. அதான் காலைல சொன்னேன், ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க வீட்டில். ரொம்ப அழகான அதிகாரங்கள், கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கும், ஆனால் ஜெபத்தோட வாசிக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா, நான் இல்லை, நான் மரித்துட்டேன், கிறிஸ்து எனக்குள்ள உயிரோடு இருக்கிறார், அப்போ கிறிஸ்துவின் சிந்தையே என்னில் இருக்கிறது, என்னுடைய சிந்தை இல்லை. இதுதான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. நான் இப்போ பாவத்துக்கு உட்பட்டவன் இல்லை, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், அவர் தம்முடைய நீதியை நிறைவேற்றினான்னு சொல்லிட்டு இன்னமும் என்னிடத்துல அன்பு இல்லை, இன்னமும் என்னிடத்துல கோபம் தான் இருக்கு, பொறாமை தான் இருக்குது, வஞ்சகம் தான் இருக்குது, இல்லை பாவங்கள், அதே பழைய பாவமே நான் மேற்கொண்டுகிட்டே இருக்கு. அப்படி சொல்வதல்ல.
இங்க வசனம் சொல்லுது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் என்ன, அதாவது இப்போ நிறைய இடங்களில் சொல்கிறோம் விசுவாசிகள்கிட்ட, புதிய ஜனங்கள்கிட்ட. இப்போ கடந்த 3 நாட்களில் ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் இருந்தேன், ஒரு டீமோட கள்ளக்குறிச்சியில். ரொம்ப புது அனுபவம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சுவிசேஷ ஊழியம் பண்ணியிருக்கோம்னா ட்ராக்ஸ் கொடுப்போம், ஒரே நாளில் 100 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு பறந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே ஒரு நாளில் மொத்தமே 5 பேரை தான் சந்திக்க முடியும். ஒரு ஆள்கிட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் தேவனை குறித்து பேசுவோம். ஆனால் இந்த மாதிரி பேசும்போது நம்ம அநேக இடத்துல நினச்சிடுவோம், பாஸ்டர்ஸை பார்க்காதீங்க, விசுவாசிகளை பார்க்காதீங்க, நீங்கள் தேவனை பாருங்கன்னு. எத்தனை நாளைக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது? நம்ம என்ன சொன்னால் அவங்க நம்மளை தானே பார்ப்பாங்க. ஏசு கிறிஸ்து சொன்னார், என்னையே, அதாவது உங்களை பார்க்குறவன் என்னைய பார்க்கணும்னு சொல்கிறார்ல. ஏசு கிறிஸ்து பிலிப்பு சொல்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும். என்ன பார்த்தவன் பிதாவை பார்த்துருக்குறாங்க. அப்போது பிதாவின் சித்தத்தின்படி அப்படியே செய்ததினால், அவரை போலவே இருந்ததினால் அவர் சொல்றார், என்னைய பார்த்தவன் பிதாவை பார்க்குறான். அவர் தேவன், அதை மறுக்கலை. ஆனால் அதே அவரை போல வாழதான் நம்மளே அழைச்சார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது எழுதுறாருல, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடவுது. மீண்டும் எபிரேயர் எழுதும்போது சொல்றாரு, உங்கள் பிரதான ஆசாரிய கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள், அவருடைய அடிச்சுவடுகளில் நடவுங்கள். அந்த அந்த ஃபவுண்டேஷன் மேல, அந்த அஸ்திபாரத்து மேல, கிறிஸ்துவின் அஸ்திபாரத்து மேல கட்டப்படுங்கள். இப்படி கட்டப்பட்டா கண்டிப்பாய் நம்ம, அதாவது 100% கிறிஸ்துவ போல நம்மளால மாற முடியாது, மனுஷனால முடியாது. அண்ட் என்னுடைய பலனினால 1% கூட மாற முடியாது. 100% யாராலையும் மாற முடியாது. தனிப்பட்ட நபருடைய பலனினால கிறிஸ்துவ போல 1% கூட மாற முடியாது. இதற்கு நமக்கு உதவி செய்கிறது கிருபை. நம்ம கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு, நான் ஜனங்கள் மேலே அன்பு கூறுகிறதுக்கு, இப்படி இடங்களேன். நான் காலைல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். யூதாஸ் காரியோத்து துரோகின்னு தெரிஞ்சு 3 வருஷம் அவனை கூட வச்சு, அவனுக்கு 3 வருஷம் சாப்பாடு கொடுத்து, அவன் நல்லா பாதுகாத்து, அவனுக்கு வசனங்களையும் கற்றுக் கொடுத்து, அவனுடைய கையில் பணத்தையும் கொடுத்து நடத்துகிறாரு. ஆனால் உலகம் உண்டாகும் போதே தெரியும் இந்த யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்கிறவன் என்று. தான் கூட இருக்கிற துரோகின்னு தெரிஞ்சு, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது தான் கூட இருக்கிற ஒரு ஆள் நம்மளை பற்றி தப்பாக ஸ்டாஃப்ட்ட போட்டு கொடுக்குறன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆள்கிட்ட எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்களை அப்படியே அன்பாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன். மற்ற சீசருக்கு சாப்பாடு கொடுத்தபோது இவனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், மற்ற சீசர் சொல்லிக் கொடுத்தது போல இவனுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. இவன் ஒரு பெரிய பதவியில் கூட வச்சிருந்தாரு தெரிந்தும். இது சாதாரண மனுஷனுக்குள்ள வராது, நம்ம சுவாபத்தால் அது வராது. ஏன் சுவாபம் எப்பொழுதும் எனக்கானதை மாத்திரம் யோசிக்கும். பாவம் என்னை ஆண்டு கொண்டது, பாவத்திலிருந்து உடைச்சு தான் இயேசு கிறிஸ்து இப்போ ரட்சித்திருக்கிறார். இப்போ அவர் சிந்தை எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, பட் நம்ம எபேசியரா இல்லையே, பிலிப்பியர் 4 நினைக்கிறேன். ஓகே, பிலிப்பியர் 4:4-5 வாசிங்க. கர்த்தருக்குள் ஓகே வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சமீபமாய் வரப்போகிறதுனால நமக்குள்ளே அவர் கிரியை செய்து நமக்குள்ளே அவர் உருவாக்கின சாந்த குணம் எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். என் தேவன் நம்மை ரட்சித்ததுக்கு நம்மகிட்ட எதுவுமே கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ரட்சித்ததுக்கு எப்பா உன்னை ரட்சித்திருக்க, நீ அதை பண்ணி இதை பண்ணி சொல்லலை. ஆனால் ரட்சித்த பின்பு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என் இருதயத்தையும் என் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளணும்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த இருதயத்தின் நினைவுகளும் அவருடைய சிந்தனைகளும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது நடக்கவும் செய்யணும்ல. காத்துக்கொண்டா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ என் இருதயம் கிறிஸ்துவின் நீதியினால், கிறிஸ்துவின் அன்பினால், கிறிஸ்துவின் குணங்களினால் நிறையுமானால் அது ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையில வரும். அதுதான் வசனம் சொல்லுது. அதுதான் தேவன் சொல்றாரு, நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நிச்சயமாய் நம்ம பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை சபை இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் நிச்சயமாய் பிரதிபலிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை உடையவன் என்று எப்படி சொல்ல முடியும்? பேதுரு மல்கீஸோட காதை வெட்டிட்டாரு. எதுல வெட்டினாரு? கிறிஸ்துவின் மேல் இருந்த அன்புல வெட்டினார். இயேசுவின் மேல் உள்ள அன்புல. அதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா? ஐயோ என் மேல என்ன பாசம். ஒரு பாஸ்டர் இடையில ஒரு நாள் சொன்னாரு, ஒரு இப்போ விசுவாசிகளை வச்சுமா சொல்றாரு, ஒரு சொல்றாரு நோட்டா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரவுடியாக இருந்தேன், ரோட்டில் போறவங்கள அடித்தேன், இப்போ ரட்சிக்கப்பட்டேன், என் பாஸ்டருக்கு விரோதமாக யாராவது பேசினா அவங்கள அடிப்பேன். எப்படி? ரோட்டில் ரட்சிக்கப்பட முன்னாடி எனக்கு எதிரியாக இருக்கணும் அடித்தேன், இப்போ ரட்சிக்கப்பட்டேன், என் பாஸ்டருக்கு எதிரியாக இருக்கணும்னு அடிப்பேன். இது ரட்சிப்பா? பேதுரு பண்ணது அதுதானே. யாரு மேல கையை வச்சேன்னு வாள் எடுத்து காதை வெட்டிட்டான். இதை தேவன் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அன்பு அல்ல. அன்புல ரெண்டு இருக்கு. ஒன்னு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அன்பு, இன்னொன்னு உலக அன்பு. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அன்பு, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அன்புனா உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா கிறிஸ்துவே முன்னிலைப்படுத்துருங்க. ஒரு ஆள் மேல அன்பு கூர்ந்தா கூட அங்கேயும் கிறிஸ்துவ முன்னிலைப்படுத்துங்க. என்னை அவங்க மேல என்ன அன்பு கூற, ஐயோ அந்த அக்காவா அந்த அண்ணா ரொம்ப அன்பானவங்க போது நீங்க உங்க இருதயம் சொல்லணும், நான் இல்லை, என் குணம் அன்புலாம் கிடையாது, என் குணம் மோசமானது தான், கிறிஸ்து என்னை அன்புள்ளவனா மாத்துகிறார். இதை நீங்க அறிக்கையும் பண்ணணும், மனசுல நினைக்கவும் செய்யணும். இதை நினைக்க நான் பேச தான் மற்றவர்களுக்குள்ள நீங்கள் மறைக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படுவார். அநேக நேரத்தில் நம்முடைய அன்பை பயங்கரமா காட்டுறோம். நம்முடைய அன்பை காட்டுறதுனால தான் அந்த ஜனங்கள் நம்மளை மட்டும் நேசித்துட்டு தேவனிடத்துல வராமல் அப்படியே போயிடுறாங்க. நம்ம வீடு பக்கத்தில் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப அன்பு கூறுவோம், தேவன் நமக்கு ஐயோ ஆண்டவரை கற்பித்து கொடுத்தாரு, இரக்கமாக இருப்போம், உதவி செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அங்கே நம்ம கிறிஸ்துவை காண்பிக்கவே இல்லை. நம்முடைய அன்பை, என் தனிப்பட்ட அன்பை காமிச்சதுனால நான் அவங்களுக்கு நல்லவன், அவ்வளோதான், இந்த உலகத்தில் முடிஞ்சிருச்சு. நான் கிறிஸ்துவை காண்பிக்கவே இல்லையே. என் வார்த்தையில் கிறிஸ்துவா இருக்கணும், என் வாழ்க்கையில் கிறிஸ்துவா இருக்கணும், என்னுடைய பேச்சில் கிறிஸ்துவா இருக்கணும். இந்த கிறிஸ்துவை காண்பிக்கும் போதுதான் அப்போ இவங்க இல்லையோ, இவங்களுக்குள்ள இன்னொன்று ஏதோ ஒன்று வேலை செய்யுது, அந்த வேலை செய்கிற விஷயம் எனக்கும் வேணும். அப்போ தானே கேட்பாங்க. நம்ம கிறிஸ்துவையே சொல்லலை, அன்பு மட்டும் கொடுத்தாச்சு, நல்ல உதவி செஞ்சாச்சு. உதவி செய்வது நல்லது. பக்கத்தில் இருக்கவங்கள தேவன் வந்து நமக்கான கட்டளையும் கூட. நமக்கு பக்கத்தில் இருக்க ஜனங்கள் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்யணும். ஆனால் அங்கேயும் கிறிஸ்துவ கொண்டு வரணும். எல்லா இடத்துலையும் நான் இல்லை, ஏன்னா அது உண்மை. என் குணத்தில் நன்மைன்னு ஒன்று இல்லை. பவுல் சொல்லல, நான் நன்மை செய்ய விருப்பப்பட்டும் நன்மை செய்கிறது என்னில இல்லை, எனக்குள்ள பாவம் செய்கிற இன்னொரு பிரமாணத்தை காண்கிறேன். என் சரீரத்தில் நன்மைன்னு ஒன்று இல்லை. நான் நன்மை செய்வது கிறிஸ்துவினால் உண்டானது, நான் அன்பு கூறுவது கிறிஸ்துவினால் உண்டானது, நான் நீதியை நிறைவேற்றுவது கிறிஸ்துவினால் உண்டானது, என்னிலே ஒன்றும் இல்லை. இந்த எண்ணம் நமக்குள்ள முதல்ல வரணும். நம்முடைய செயல்கள் அது வெளிப்படணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஆரம்பிக்கணும். வெளியில் இருக்கும்போது எனக்காண்டி அடி சண்டை போட்டேன், இப்போ பாஸ்டருக்காண்டி சண்டை போட்டேங்கிறது ரட்சிப்பு இல்லை. அந்த சண்டை போடுற மனுஷன் செத்துட்டான், இப்போ என்னை ஒருத்தன் அடிக்க வந்தா கூட எனக்கு அடிக்கணும்னு தோணலை. நேரடியாக போயிட்டு வலது கணத்தை அடித்தா இடது கணம் காட்டுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை சொல்லிவிடுக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக வலது கணம் அடிக்கும்போது ரெண்டு இடது கணம் காமிக்கப்படும். ஏன்னா அங்கே என்ன இருக்கும்னா கிறிஸ்துவின் அன்பு இருக்கும். ஓ இவ்வளோதானே, இவ்வளோதானே, ஏன் கிறிஸ்து எனக்காண்டி என்னெல்லாம் பாடுபட்டார், என்னெல்லாம் கஷ்டப்பட்டார். அதான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் நமக்கு பாடுபட்டதுனால், அவர் நம்மை சேர்த்து கொண்டதுனால் நம்ம அவரை துதிக்கிறோம். இல்லாமல் நம்ம துதிக்கிறதுனால அவர் எனக்கு நன்மை செய்வார்ல. அவர் ஆல்ரெடி நம்முடைய வாழ்க்கை நல்வார்த்தையை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நம்ம நீதி என்கிற நல்வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் நீதியை நிறைவேற்றி நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கும் ஒரு பெரிய நீதியை நிறைவேற்றினார், ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார் நம்ம ரட்சிக்கும்படியா. இப்போ நம்மளை வெளிப்படுகிறார். அண்ட் அடுத்து பார்க்கும்போது எப்படி இப்போ நம்ம மூலமாய் இது வெளிப்படும் சொல்லியாச்சு, அது எப்படி நம்மளேருந்து வெளிப்படுகிறது, அது கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்க முடியும்? உங்களில் பிரதிபலிக்கணும். கிறிஸ்து நீதி செஞ்சுட்டாரு, நீதி செஞ்ச பின்பு நம்மிடத்துல அந்த நீதி பிரதிபலிக்கிறது. அது எப்படி பிரதிபலிக்கிறது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 9 வாசிங்க.
ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் ம். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஆ, வருகிறதும் ம், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான ம், நீதியை உடையவனாயிருந்து ம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. போதும். இங்க பவுல் என்ன எழுதி வரார்னா, நியாயப்பிரமாணத்தினால் அல்லது என்னுடைய சுயநீதியினால எனக்கு வாழ்க்கையில ஒன்றும் கிடைக்கல, நான் ஒண்ணுமே செய்யல. நான் இவ்வளவு நிருபங்கள் எழுதினதா இருக்கலாம், நான் கிறிஸ்துவுக்காய் நின்றதா இருக்கலாம், நான் தேவனுக்காய் செயல்பட்டதா இருக்கலாம். இது எதுவுமே என்னால இல்லை, ஏன் எனக்குள்ள இருக்கிற பிரமாணத்தினால் செய்யல, கிறிஸ்துவினாலே செய்தேன். அல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து. அல்லேலூயா. சுயத்தின்படி வருகிற நீதி இல்லை, நியாயப்பிரமாணத்தின் வருகிற நீதி என்கிட்ட இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நீதி வரணும்னு வச்சுக்கோங்களேன், ரோமரில் எழுதுவார் என்ன சொல்லுவார்னா, ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறினாலும் பாவம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு வரல, பக்கத்து வீட்டில் கல்யாண வீடு, சாப்பிட போயாச்சு. பாஸ்டர் கேட்குறாரு, ஏமா சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் ஒரே கால் வலி பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர். இது சமாளிக்கிறதா பொய்யா? இது பொய். இன்னொன்று, இங்கேருந்து எங்கேயா போகணும், யாராவது வர சொல்லிட்டாங்க, கிளம்பிட்டீங்களா? தாராபுரம் தாண்டி வந்துட்டேன், எங்கள் வீட்டில் நின்றுட்டு தாராபுரம் தாண்டிட்டேன். இது என்னது? பொய். இப்படி சொல்லிட்டாலே நியாயப்பிரமாணத்தை மீறியாச்சான். இது நம்மளை பாவியாக்கிருச்சான். ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறுவது மொத்த நியாயப்பிரமாணத்தை மீறுவதுக்கு சமம். பாவத்துக்கு என்ன தண்டனை? மரணம். அப்போ எனக்குள்ள நீதியே இல்லை. அதான் சொல்றாரு, என் சுயநீதி ஒன்றும் இல்லையா. இதெல்லாம் கடைசியில் எழுதுற, பவுலுடைய வாழ்க்கையின் கடைசியில், ஆரம்பத்தில் எழுதல. அவர் செஞ்ச ஊழியம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு சொல்லுதாருங்க, என் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி என்கிட்ட இல்லை, அதை உடையவனாய் இராமல் என்கிட்ட அது இல்லவே இல்லை. அப்படி ஒரு நீதியே என்கிட்ட இல்லை. கிறிஸ்துவினால் எப்படி தேவனை பிரதிபலிக்க வேண்டும்? நான் ஒருத்தன் இல்லப்பா, கிறிஸ்து மாத்திரம்தான் முதலாவது தேவனை பிரதிபலிக்க முடியும். எப்படி முடியும்னா, நான் அல்ல, என் கிறிஸ்துவே எல்லாவற்றிலும். எனக்கு ஒரு ஆளுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஊழியத்துக்கு நான் வந்து ஒரு 10,000 என்னால் ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா நான் என்ன நினைக்கணும்னா, பரவாயில்ல, அந்த ஊழியத்துக்கு உதவும்படி என் கையில் ஆண்டவர் காசு தந்தாரு. ஒரு சபையில் நான் கேள்விப்பட்டேன், காணிக்கைக்கு முன்னாடி சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு தருவதுக்கு ஒன்றும் இல்லை, உமக்கு தரும்படி நீர் எங்களுக்கு தந்ததை உம்மிடத்தில் தருகிறோம், அதை தருவதற்கும் கிருபை செய்கிறேன். அது உமக்கு தரும்படி நீர் தந்திருக்கிறீரு, அதை மறுபடியும் தர்றதுக்கும் கிருபை கொடுக்குற. அனனியால் சபீரால் வித்தாச்சு, ஆனால் கொடுக்கறதுக்கு கிருபை கிடைக்கல. விற்கிற வரைக்கும் ஆசை இருந்துச்சு மொத்தத்தையும் கொடுக்கணும்னு, ஆனால் இப்போ மொத்தத்தையும் கொடுக்க முடியல. ஆனால் என்னை கொடுக்க வச்சிருக்கீங்களே, அப்போ அதில் என்ன இருக்கு? நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் கொடுத்தேன் இல்லை நான் முடிவெடுத்தேன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை முடிவெடுக்க கிருபை உதவி செய்தது. அப்போ நான் தேவனுடைய நீதியை பிரதிபலிக்க வேண்டுமானால் முதலாவது பிரதிபலிப்பு நான் அல்ல, கிறிஸ்துவே. பவுல் இந்த இடத்துல எழுதுகிற ஊழியத்தின் கடைசியில் எழுதுகிறார். பிலிப்பியர் அவர் சிறைச்சாலையில் எழுதுனது கடைசியில் எழுதுகிறார், ஆரம்பத்தில் சொல்லலை, நான் ஒன்றும் செய்யலப்பா சும்மா இல்லை, எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றி முடிச்சுட்டு சொல்றாரு, என் நியாயப்பிரமாணத்தினால் எனக்கு சுயநீதின்னு ஒன்று இல்லவே இல்லை, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் எனக்கு உண்டான நீதி, அதை பற்றி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவை மாத்திரம் அல்லது கிறிஸ்துவின் நீதியை மாத்திரம் தினந்தோறும் ஏற்றுக்கொள்ளுங்க. டெய்லி சொல்லுங்க, டெய்லி காலையில், ஆண்டவரே என்னிலே நீதி இல்லைப்பா. அதாவது சிலர் இப்படி சொல்லுவாங்க, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அதனால நான் பாவியாவே இருந்துட்டு போறேன். அதல்ல. எப்படி? நீதிமான் ஒருவனும் இல்லை, அதனால நான் பாவியாவே இருக்கேன். எப்படி பாஸ்டர் பைபிள் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும்? பைபிளில் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? எல்லாரையும் நேசிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. இப்படி சாக்கு போக்கு சொல்றதுக்கு இல்லை. நீதிமான் இல்லை தான், ஆனால் அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். உம்முடைய நீதி என்னை நீதிமான ஆக்குறது, உம்முடைய பாதையில் நடக்க செய்யும். அப்படி முதலாவது ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னில் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஒரு நீதியும் செய்ய முடியாது, என்னால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஆனால் நீர் எனக்குள் செய்கிறவர், உம்முடைய நீதி என்னை நீதியாய் நடத்துகிறது, எனக்கு உதவி செய்யுங்க. டெய்லி ஜெபிக்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா.
அடுத்ததாக 1 பேதுரு 1:15 வாசிங்க. 1 பேதுரு 1:15. ம் 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 நடக்கைகள் எல்லாவற்றிலையும் என் பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும், என்னுடைய சிந்தனைகளில் பரிசுத்தம் இருக்கணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், பணங்களை கைவாழ்வதில் பரிசுத்தம் இருக்கணும், ஜனங்களுக்கு முன்பாக எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என் பேச்சில் முதல்ல பரிசுத்தம் இருக்கணும். எங்கே நின்னாலும் தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். என் பேச்சில் பரிசுத்தம் உண்டாகணும். இதை அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஏன்னா வசந்த உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறோம். நம்ம எப்படி இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தை பேசிடும். வீட்டில் யாரும் பேசியிருக்க மாட்டோம். விளையாடுற இடத்துல ஸ்கூலில் பிள்ளைகள் அதை படிச்சுட்டு வந்துடும். அந்த பிள்ளைகள் வீட்டில் வந்து சில நேரம் கெட்ட வார்த்தை பேசிடும். அதே மாதிரி நம்ம சில நேரம் உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த ஜனங்களோடு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை நம்ம அங்கே இருக்கிறதுனால நமக்குள்ள உள்ள சுபாவத்தின்படி அநேக கெட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, நம்முடைய பேச்சுகள் இருக்குது. சும்மா ஜாலிக்கு பேசணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது பேசணும். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒருத்தர் சும்மா கலாய்ச்சி பேசணும்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட என் தேவன் என்னை பார்க்கிறார், அதனால் நான் பரிசுத்தமாக இருக்கணும். அதை தேவனிடத்தை தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துலையும் நீ கிருபையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இது எதுவுமே நீதியை நிறைவேற்றணும்னு அப்போ நான் நீதியை நிறைவேற்றணும் முடியவே முடியாது. என்னால் நிறைவேற்ற முடியும்னா முடியாது. கிருபை தான் உதவி செய்யணும். ஏன்னா தேவன்கிட்ட தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் இப்போ சொல்கிற பாயிண்ட்னா நீங்கள் ஜெபமாக கூட வச்சுக்கோங்க. முதலாவது என்ன சொன்னோம்னா, உம்முடைய நீதியை நிறைவேற்ற, உம்முடைய நீதியை பற்றி கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. ரெண்டாவது என்ன, என் பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். எல்லாவற்றிலேங்கும் போது என் பேச்சில் ஒரு பரிசுத்தம் தாங்கப்பா. சில நேரம் பேச்சு பரிசுத்தமாயிருச்சு, சிந்தை பரிசுத்தமாக இல்லை. சிந்தைகளை தவறான எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், மேன்மை பாராட்டுதல், சிந்தனைகள், அதாவது வாயில் மேன்மை பாராட்டுதல் வரலட்டா கூட சிந்தனையில் மேன்மை பாராட்டுதல். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் நம்ம ஆயக்காரன் பரிசேனை வரும் சொல்லலாம், நான் இவனை போல அல்ல. ஆயக்காரன் பரிசேனை பார்த்து சொல்கிறான், நான் இவனை மாதிரிலாம் கிடையாது, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். இது இருதயத்திலே பாவத்தை உண்டு பண்ணும். அப்போ இருதயத்தில் எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். அண்ட் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய அறை வீட்டுக்குள்ள, எனக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும், குடும்பமானவங்க ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். அண்ட் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலையா, தனியாக இருக்குமா, இல்லை பிள்ளைகளாக இருக்குமோ, கல்யாணம் ஆனாலும் தனிப்பட்ட நபருக்குள்ள, உங்களுக்கும் தேவனுக்குமான வாழ்க்கையில் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். அப்புறமா என்ன, எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ கிருபை மட்டும்தான் உதவி செய்யும். தேவ கிருபை அதற்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவும் இருக்கிறார், அதற்கு எதிர்பார்த்தும் இருக்கிறார். இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். இதுக்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தம்மை போல மாற வேண்டும்னு அவர் சித்தமாக இருக்கிறார். ஓகேவா? ஆண்டவரே, எனக்கு வந்து 10 லட்ச ரூபா தேவைன்னு கேட்டால் அவர் தருவாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. உங்கள் விசுவாசம் அது. தருவாருன்னு சொன்னீங்கன்னா உங்கள் விசுவாசம், தரமாட்டான்னு சொன்னால் உங்கள் விசுவாசம், எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட வந்து ஆண்டவர் நீ 10 லட்சம் கேட்டால் தருவேன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட சொன்னாரா சொல்லலைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை அவரை போல இருக்கணும்னு சொல்கிறாரு. அது அவருடைய சித்தமாகி இருக்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா தெரியுது நான் அவரை போல இருக்கணும்னு விரும்புகிறாருன்னு, தம்மை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அது அவருடைய சித்தமாகவும் இருக்குது. இப்போ இதை கேட்டால் செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பாய் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் பூரண சற்குணமாக இருக்கிற தேவன் நமக்கு பதில் செய்வார். அவர் சித்தப்படியே நம்ம கேட்டா. வசனத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அவருடைய சித்தம். நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டியது தேவ சித்தம். நான் கேட்குறேன், ஆண்டவரே உண்மை போல உங்களை மாத்திரம் உயர்த்தணும்பா, நான் என்னை உயர்த்திடவே கூடாதுப்பா, என் நீதிக்கு ஒன்றுமே இல்லைப்பா, உதவி செய்யுங்கிற உதவி செய்வார். என் பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும், என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், என் நடக்கையில் பரிசுத்தம் இருக்கணும், என் சிந்தையில் பரிசுத்தம் இருக்கணும். கேட்டால் அதையும் செய்வார். கேட்கிற எவனும் ஹல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாக மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே,
நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. நன்மையை காண்பிச்சிட்டார்ல, அவர் நடந்த வழிகள் தான் நன்மை. ஓகேவா? அவர் நடந்த வழியை காமிச்சிட்டார்ல. நம்ம எபிரேயருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இருக்கும், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால். ஆண்டவரே என்னை அடிக்காங்கன்னு அவர் சொல்ல, என்னையும் அடிச்சாங்கப்பா. பாஸ்டர் சொல்றாரு, வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வரான். சந்தோஷம். பவுல் சொல்லலா, அது நான் சந்தோஷப்பட்டேங்கிறார்ல. என்னை வாங்கிக்கோன்னு சொன்னார்னா சந்தோஷப்பட்டேன். ஏற்றுக்கொள்ளதான். ஆண்டவரே என்னை அடிக்காங்க. எல்லாரும் தெரியும் நம்ம நடந்த இதே சோதனையில் பிசாசன் சொல்றான், நீ தேவன், இந்த கல்லை அப்பமாக்கும். செய்ய முடியுமா முடியாதா? ஆமா, நான் தேவன், என்னால முடியும். ஆனா நான் இப்ப மனுஷனா வந்திருக்கேன், பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நான் மனுஷ ரூபம் வந்திருக்கேன். இப்போ என்னுடைய அத்தாரிட்டியை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு காலையில் அவங்க பாஸ் சொன்னாரு, சபையில வேற விஷயங்களுக்கு கொடுக்குற பணங்களை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா? அதுதான் கரெக்ட். நான் தொட மாட்டேன். அதான் எனக்கு பவர் யூஸ் பண்ண முடியும். தேவனுங்கிற வல்லமையை உபயோகிச்சு இந்த கல்லை அப்போ மாற்ற முடியும். ஆனால் நான் இப்போ மனுஷனா வந்து உன்னைய மாதிரி வாழ்ந்து பாவம் செய்யாம வாழ முடியும் ஜனங்களுக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன். அப்போ என் வல்லமையை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். எனக்காண்டி நான் பயன்படுத்த மாட்டேன். ஜனங்களுக்காக பயன்படுத்தினார், ரட்சிப்புக்காக பயன்படுத்தினார். ஆனால் தம்முடைய சுய, அதாவது என்ன சொல்றது, தன்னுடைய செல்ஃபுக்காக, நான் என்ன பெரிய ஆளா காமிக்கிறதுக்காகவோ, நான் ஒரு பெரிய ஆள், நான் தேவன் அப்படி காண்பிக்கிறதுக்காகவோ செயல்படுத்தவே இல்லை. மாற்ற முடியுமா முடியாதா? அல்லேலூயா. நமக்கும் பல நன்மைகளை தேவன் காண்பித்திருக்கிறார். மனுஷனாகவே வாழ்ந்தார். தேவனா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னல. நம்ம நிறைய நேரங்கள் ரட்சிப்பையே பெரிய விஷயமா நிற்கிறோம். நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை தெரியுமா? ஏன் தேவன் உயிர்லவர் தெரியுமா சொல்லி சண்டை போட நிற்கிறோம். இது பேதுரு தேவனுடைய அன்பு வச்சுட்டு கத்தி எடுத்து மல்கீஸ் காதை வெட்டினதுக்கு சமம். அந்த அன்பு நில நிற்க முடியாது. நாளைக்கு எதிரி வரும்போது அவர் யாருனே தெரியான்னு சொல்லிட்டு ஓட வேண்டியிருக்கும். ஆனால் இன்னொரு அன்பு பேதுருக்குள்ள உண்டானது. நீங்கள் கொலை செய்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள் என்ன தெரியுமா? அந்த அன்பை யாராலும் உண்டு பண்ண முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதாங்க நன்மை என்னது நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மை. அதான் சொன்னேன், நமக்கு நிறைய நேரங்களில் நான் வந்து உங்களை குற்றப்படுத்தலை. சில நேரங்களில் அது கேட்காததுனால உங்களுக்கு அந்த இது இருக்கலாம். பிசாசு நம்மளை தள்ளுறது ஒரே இடம் தான். காணிக்கை கொடுக்குற விஷயத்தை நம்ம தள்ளுவான். நம்ம நிறையா கொடுப்போம். ஆண்டவருக்கான நான் நிறையா கொடுக்குறேன், ஆண்டவருக்கான நான் நிறையா செய்கிறேன். இது வந்து உங்களை தப்பு சொல்லலை. ஏன்னா வசனம் சொல்லுதுல, கேள்விப்படல்ட்டா எனக்கு என்கிட்ட யாரும் சொல்லலைன்னு எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி தான். என்னன்னா இருதயத்தை மேட்டிமே பண்ணிடுவோம் பிசாசு. பிசாசுக்கு ஒரே ஒரு வேலை என்னன்னா உங்களை பாவம் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குறதெல்லாம் பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஜெபிக்கிறதும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாவம் பண்ணுவது மாத்திரம் தான் அவனுக்கு வேலை. இருதயத்தில் பாவம் உண்டாகும். ஏன்னா நான் தான் கொடுக்குறேன், நான் எவ்வளோ கொடுக்குறேன் தெரியுமா, நான் அவ்வளோ கொடுக்குறேன், வெளியே சொல்ல மாட்டோம், இருதயத்தில் இருக்கும். தேவன் நல்லவர். நான் பைபிள் காலத்தை படிக்கும்போது வர்ற பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என்னோட கூட படிக்கிற பையங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது பழக்கம் உண்டு. எல்லாம் என் கூட ரெண்டு மூணு அண்ணமாக இருந்தாங்க. கொஞ்சம் ஆண்டவர் அவங்களை கொஞ்சம் ஆசீர்வதித்து வந்திருந்தார். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, ஆமாம் சார் நான் கிளாஸ் லீடராக இருந்ததுனால யாருக்கு எதுவும் கட்டணுமாடா, ஃபீஸ் கட்டணுமாடா, இல்லை நோட்ஸ் வாங்கணுமா, யாருக்காவது பணம் கொடுக்கணுமா, நான் சொல்ல அண்ணனே இவங்களுக்குலாம் பணம்னு இப்படி எடுத்து போட்டுறதா உண்டு. இதே நான் அண்ணனா பண்ணேன்னா சில நாட்களில் எனக்கு ஜூனியர் இருக்க பசங்கிட்ட தனிப்பட்ட விதத்தை சொன்னேன், பிரசங்கத்தை சொல்கிறது இல்லை, சொல்லுவேன், டே இந்த மாதிரிலாம் பண்ணணும்ப்பா, இது நல்லது, ஆண்டவர் நமக்கு இது பண்ணுறதுனால நம்ம தேவன் அதற்காக அங்கீகரிப்பார் நம்ம பண்ணுறது. ஆனால் நான் மொரோக்கோ போகும்போது காலைல சொன்னேன்ல, போயிட்டு வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு, நான் என்ன சொல்கிறது, இங்கே மலையாளத்தில் நான் நெட்டி போயுமாங்க, அதாவது எனக்கு தகச்சு போயிட்டேன். உண்மை அந்த வார்த்தை, தகச்சு போயிட்டேன். ஏன்னா நான் மொத்தமாக சேர்த்து பண்ணதை எடுத்தால் கூட ஒரு 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 குறிப்பிட்ட தொகை தான் நான் உதவி பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு யாருன்னே தெரியாத இடங்கள்லேருந்து ஆண்டவர் பணங்களை கையில் தந்தார். அப்போ தான் ஒரு வார்த்தையை புரிஞ்சேன், நான் இதை பண்ணுறதுனால தேவனை அங்கீகரிக்கிறவர் இல்லை, அதை என்னை பண்ண வைக்கிறதே தேவன் தான். இல்லையா? எனக்கு அதை ஒரு கிருபை கொடுக்குறார் இல்லையா? நன்மை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல,
நேசிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல, நீ செய்யணும். இரக்கம், நான் உன் மேலே இறக்கப்பட்டேன்ல. தேவன் எவ்வளவு இறக்கப்பட்டார், தண்டனையை தான் மேலே ஏற்றுக்கொண்டாரே. அது தண்டனை இல்லாமல் மன்னிச்சிட்டாருன்னா நமக்கு ஈஸி. ஆமாம், என்னைய மன்னிச்சிட்டாரு, அவருக்கு மன்னிக்க முடியுங்களா? ஆனால் தண்டனையை ஏற்றுக்கொண்டுட்டு தான் மன்னிச்சார். தண்டனையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்ம நினைக்கிற பூமியில் பெரிய தண்டனை கொடுக்காருன்னு. இதெல்லாம் வந்து மலையாளத்தில் பால சிக்ஷைமாங்க. பாலசுனா பிள்ளைங்களை தண்டிக்கிறது, பிள்ளைங்களை தண்டிக்கிற மாதிரி. இந்த பாப்பா இருக்காங்கன்னா ஒரு சேட்டை பண்ணால் டப்பு நம்ம அடிப்பாங்க. ஆனால் அடிச்சுட்டு அடுத்து கை உடையிற மாதிரியே கால் உடையிற மாதிரியே அடிக்கிறது இல்லை, லைட்டாக அடிக்கிறது. அதுதான் நமக்கு பூமியில் உண்டாகிற சிக்ஷைகள். ஆனால் இந்த பாவங்களுக்கான மொத்த தண்டனையும் கிறிஸ்து சிலுவையில் எடுத்துக்கிட்டார். அவ்வளவு எடுத்துக்கிட்டு தான் அவர் செஞ்சுட்டு தான் நம்மளை செய்ய சொல்றார். அடங்கப்பா, நீதியை பிரதிபலிக்கணும்னு சொல்றாரு, நீதியை உருவாக்க கூட சொல்லலை. என்கிட்ட இருக்க நீதியை பிரதிபலிங்க என்ன சொல்றாரு? நன்மையோட சொல்லி கொடுத்தாச்சுப்பா, நீ இரக்கத்தை நேசிக்கணும், தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையா நடக்கணும். மனத்தாழ்மை ரொம்ப கஷ்டம், மனத்தாழ்மை. ஏன்னா எங்கன மீறணும்னு நமக்கு தெரியாது. மனத்தாழ்மையை வந்து மீறிருப்போம், நிறைய இடத்துல மீறிடுவோம். எங்க மீறுதோன்னு நமக்கு தெரியாது. அதுதான் நமக்கான பிரச்சனை. நம்ம நிறைய இடத்த கேர்ஃபுல்லாக, ஆண்டவரே நான் தாழ்மையாக இருக்கணும்ப்பா, தாழ்மையாக இருக்கணும்ப்பான்னு தாழ்மைங்க பேரில் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போடுறதோ இல்லை ஐயா ஐயா அப்படி சொல்கிறதோ அது தாழ்மை இல்லை, இருதயம்தான். ஓகேவா? நிறைய நேரத்தில் நம்ம யோசித்து தேவ கிருபையாக நின்றுதோம். ஆனால் நிறைய நேரங்களில் எங்கே அந்த தாழ்மையை விட்டோம்னே நமக்கு தெரியலை. ஒரு சின்ன ஒரு ப்ரைடு வந்துடுது. ஒரு இப்போ 24 உபவாச நாட்கள் போகுது, அநேக உபவாசம் இருப்பேன்னு நினைக்கிறேன். அது கூட சில நேரத்தில் நமக்கு என்ன ஆயிடுது, நான் 21 நாள் இருந்தேன், உபவாசம் இருந்தேன், வெளியே சொல்ல மாட்டோம். இருதயத்துக்குள்ள இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஆண்டவரே நான் உண்மை பிரதிபலிக்கணுமே, உண்மை பிரதிபலிக்கணுமே. அதான் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்றதுக்கு வழி இருந்துச்சு. என்றதுக்கு வழி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஏங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கும் இந்த 7000 பேருக்கு பிரித்து கொடுத்தவருக்கு ஒரு கல்லை அப்பமா மாற்ற முடியாதா? ஏன் அங்கே பண்ணார் இங்கே பண்ணலை? அங்கே அது அவருக்கானதல்ல, அங்கே அது தேவ வசனத்தை கேட்ட ஜனங்களுக்கானது. நான் பட்னியாக இருப்பேன், மனுஷன் பட்னியாக இருக்கான்ல, அவனுக்கு பட்டினின்னு வழி இருக்குல்ல, அந்த வழி நானும் இருக்கிறேன். அப்போ தான் நாளைக்கு நான் போய்ட்டு ஆண்டவரே நான் பட்டினியாக இருக்கேன்னா அந்த வழி அவர் தெரிந்தவராக என்னோட பேசுவார். இது எல்லாவற்றையும் நடந்து நான் நீதி உள்ளவராக இருந்தேன் என்று காண்பித்தார் தேவன். அல்லேலூயா. நம்ம நடந்த எல்லாவற்றையும் நடந்தார். தனிமை, துரோகங்கள், மலை போல நம்பினேன் பாஸ்டர், கைவிட்டாங்க. அதை தேவன் அனுபவிச்சார்ல, தேவன் அனுபவித்தார். துரோகங்கள் கூட இருந்தவங்க நிறைய நேரங்கள் அவரை புரிஞ்சுக்கொள்ள. சீசர்கள் 3 வருஷத்துல இயேசு கிறிஸ்துக்கு பெரிய தலைவலியே சீசர்கள் தான். நம்ம நிறைய நேரம் பரிசெய்யணும் சதி செய்யணும் தலைவலி நினைப்போம். ஆனால் இயேசுக்கு உண்மையான தலைவலியே இவனுங்க தான். போகிற இடத்துல பஞ்சாயத்து இழுத்துருவானுங்க. இவங்களை சமாளித்து கொண்டு போகிறதே அவருக்கு பெரிய பாடு. ஆனால் அவர் அவர்கள் முன்பாக நடந்து காண்பித்தார். பரிசுத்தாவை உதவியோட அவர்களை கிறிஸ்துவ பிரதிபலிக்கவும் செய்தார். அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்ணாங்க. ஓய்வு நாள சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டாங்க. ஆனால் தூங்காமல் ஜெபம் பண்ணுங்கன்னா தூங்கியாச்சு. விசுவாசத்துக்கு அவ்வளவு காமிச்சிட்டு போனா ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. விசுவாசம் இல்லை. மறுபடி தண்ணி நடப்பேன்னாச்சு, சரி பெரிய விசுவாசமாக தான் மறுபடியும் முங்கியாச்சு. பயம். விசுவாசிக்க அவங்களால முடியவே இல்லை. ஆனால் தேவன் அவைகள்லாம் பொறுத்துக்கிட்டு எத்தனை டைம் அவங்கள்ட்ட சொல்லுது, அவர் கோவப்பட்டு அவங்க வெளியே புறம்பாக்க இல்லை, சபைக்கு புறம்பாக்கலை, அவரை அந்த பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொண்டார். அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள் தான் நாம். சீசர்கள் இயேசுவோட கூட எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நம்ம பலவீனமானவர்கள் தான். ஆனால் பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருந்து அப்படியே கிருபையினால தினந்தோறும். அதனால சொல்றேன், பலவீனமானவன் சொல்லிட்டு இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே நான் சொல்கிற வார்த்தைகளை பாதி தூங்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுன்னு சொல்லுங்களேன், தப்பாக போயிடுவீங்க. நான் பலவீனமானவன் தான், அதனால தான் பாவம் பண்ணிட்டேன், இப்படி கடை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதான் சொல்றேன், பலவீனமானவர்கள் தான். ஆனால் கிருபை நம்மை பலத்திற்கு நேராய் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்திக்கிட்டே இருக்கு. இதற்கான ஜெபம் நமக்குள்ள வரணும். நான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது எப்படி? முதலாவது என்ன சொன்னேன்? அவருடைய நீதி. ஏன் நீதின்னு ஒன்று இல்லைப்பா, உங்கள் நீதி தான். அடுத்து என்ன பார்த்தோம்?
பரிசுத்த வாழ்க்கை, எல்லாவற்றிலும் பரிசுத்த வாழ்க்கை. அப்புறம் இங்க என்ன சொல்லுது? நீதியின் நியாயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேணும், அல்லது பிராக்டிஸ் பண்ணணும். நீதியும் நியாயத்தையும் மனத்தாழ்மையையும் நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். இதற்கும் ஜெபிக்கணும். இதற்கெல்லாம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானோட துணையோட கிருபை நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அண்ட் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, நம்ம அன்போடு கூட, கிறிஸ்து என் மேல் காண்பித்த அன்போடு கூட, கிறிஸ்து என் மேல் காண்பித்த அன்போடு கூட சத்தியத்தை கைக்கொள்ளணும். சத்தியத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாய் பகிர்கிறதிலும் நமக்கு ஒரு அன்பு இருக்கணும். அதை கைக்கொள்றத முதல்ல அன்பு இருக்கணும், கிறிஸ்துவின் அன்போட. அதனால் கிறிஸ்துவின் அன்போட எனக்கு வந்து தேவனை பிடிக்கும், எனக்கு இயேசுவை பிடிக்கும்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த பரிசுத்த ஆவியானோட துணையோட கிறிஸ்துவின் சத்தியத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வாசித்தோம்ல இந்த காரியங்கள். இன்னும் சில நீ வீட்டில் ஜோம் பண்ணுங்க, ஆனால் இன்னும் பல காரியங்களை வெளிப்படுத்துவார், என்னென்ன செய்யணும்னு வெளிப்படுத்துவார். அதை எல்லாத்தையும் கிறிஸ்துவின் அன்போட கூட எனக்கு அவர் செய்தாரே, இந்த இப்படி பாருங்க, வாழ்க்கையை இப்படி திருப்பி பாருங்க. எனக்கு அவர் நன்மை செஞ்சாரே, என்னை ரசித்தாரே, அதனால நான் அவருக்கு பிரியமா கொஞ்சமாக நடக்கணுமே. என்னை ரசித்தாரே, அதற்காண்டி மற்ற ஜனங்கள் ரட்சிக்க நான் ஜெபம் பண்ணணுமே. என்ன ரசித்தாரே, அந்த கிருபையை சார்ந்தவர்களுக்காக நம்ம எத்தனை நாள் தான் உபவாசம் இருந்து நமக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் உபவாசம் இருக்க போகிறோம். உபவாச ஜெபங்கள் மாறட்டும், தனிப்பட்ட ஜெபங்கள் மாறட்டும். எனக்கு கிருபை தந்திரே, அன்போட கூட, கிறிஸ்துவின் அன்போட கூட சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளரும்படி. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரோ, நான் நல்லா சொல்கிறேன், பரலோகம் போகும்போதோ இல்லை கிறிஸ்துவின் முன்னாடியோ ஆண்டவர் வந்து சக விசுவாசியோடு உங்களை கம்பேர் பண்ணவே மாட்டார். நம்ம நிறைய நேரத்தில் அந்த விசுவாசியை விட நான் நல்ல ஆள், இந்த விஷயத்தை எங்கள் பாஸ்டரோட நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். சில நேரங்களில் பைபிள் காலத்தில் நடக்கும் அந்த காமெடிகள். ஜெபம் சொன்னால் சிலர்லாம் காமனான்னு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரேன்னு. எனக்கு அதெல்லாம் யோசித்தா சிரிப்பாக இருக்கும். தான் திறமையை காட்டுறதுக்கு நான் யார் தெரியுமா, என்னால் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும் தெரியுமா, நான் முட்டி போட்டால் 1.5 மணி நேரம் அப்படி இறங்காமல் முட்டி போட்டு என்னால் ஜெபிக்க முடியும் தெரியுமா. இப்படி நம்ம யாரோட நம்மளை கம்பேர் பண்ணோம்னா கூட இருக்கிற ஒரு ஆளோட. ஒன்று நம்ம கூட இருக்க விசுவாசியாக இருக்கும், இல்லை நம்ம பாஸ்டராக இருக்கும், இல்லை மனைவியாக இருக்கும், கணவனாக இருக்கும். சில நேரம் ஜெபிக்கிற அம்மாமார் நிறையா உண்டு, ஐயாமார் நிறையா ஜெபிக்கிறது இல்லை. உண்மைதான், அது உலகம் உள்ள அதான். ஐயாமாரை விட அம்மாமார் தான் ஜெபிக்கிறது. என்னது, ஒரு நாளாக ஜெபம் பண்ணிங்களா, அதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையும். நான் எப்போ தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆண்டவர் நடத்துகிறார். உங்களுக்கு பிரச்சனை காரணமே நீங்கள் ஜெபிக்கலை. ஏன் தான் ரொம்ப ஜெபிக்கிறோமா, நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஆண்டவருக்காண்டி பயங்கரமாக பண்ணிட்டோம், ஐயாமார் ஒன்றும் பண்ணலை. தேவன் உங்களை யாரோட கம்பேர் பண்ணதான், கிறிஸ்துவோட. உங்கள் தராசில் இந்த பக்கம் கிறிஸ்துவ வச்சுட்டு கிறிஸ்துவை போல ஜெபிச்சியா, கிறிஸ்துவை போல அன்பு கூறுகிறியா, கிறிஸ்துவை போல பொறுமையாக இருக்கிறியா. நம்ம என்ன பண்ணுறோம், அவரை விட பொறுமையாக இருக்கிறேன், அவரை விட அன்பு கூறுறேன், அவரை விட நான் பண்ணுறேன். எல்லாம் யார், பக்கத்தில் இருக்கிற ஆள். அதாங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படி. யாரில் வளரணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நாள் நான் வாசித்து அதை கூட சொல்கிறேன். கிறிஸ்துவை நேசிப்பது என்பது, அது கிறிஸ்துவை போல மாறுவது என்பது கிறிஸ்துவுடைய யூதாஸை நேசிப்பது அல்ல. யாரு? கிறிஸ்துவுடைய யூதாஸ். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு யூதாஸ் இருந்தானா, அவனை நேசிப்பதல்ல. நம்ம வாழ்க்கையில் ஒரு யூதாஸ் இருப்பான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூதாஸ் இருப்பான், அவனை நேசிப்பது. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை அன்பு கூறுகிறேன், இல்லை கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுடைய யூதாஸை நேசிப்பதல்ல, என்னுடைய யூதாஸை நேசிப்பதே கிறிஸ்துவை பின்பற்றுவது. என்னுடைய யூதாஸ். அது யார் உதவி செய்ய முடியும்? கிறிஸ்துவ உதவி செய்ய முடியும். நமக்கு டைம் போயிடுச்சு, டக்கு நம்ம அடுத்த வசனம் போயிடலாம். ஸ்தோத்திரம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனை பிரதிபலிப்பது என்ன? தேவனுடைய நீதியை, தேவனுடைய ராஜ்யத்தை. காலில் கூட சொன்னேன், வெளியே இருக்க ஜனங்கள் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அவங்க தெய்வத்திட்ட வணங்குறது போல நம்மளும் தேவன்கிட்ட போயிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வணங்குறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுல முதலாவது கிறிஸ்துவின் நீதி மாத்திரமே, எனக்கு நீதி இல்லை, கிறிஸ்துவே நீதி உள்ளவர், என்னால் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது எல்லாவற்றிலும் பரிசுத்த வாழ்க்கை,
எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் மாறுவது. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுறது, பரிசுத்தத்தையும் நீதியையும் இரக்கத்தையும் மனத்தாழ்மையும் பிராக்டிஸ் பண்ணுறது. நாலாவது அவருடைய கிருபையிலே வளருவது. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அன்போட கூட அன்பினால சத்தியத்தில் வளருவது. ஐந்தாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவது. இதன் மூலமாய் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். லேலூயா, லேலூயா. அடுத்துள்ள பகுதியில் நம்ம டக்குன்னு போயிடலாம். இதெல்லாம் செய்யும்போது இந்த வசனம் வாசிங்க. டைட்டஸ் தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. தீத்து 2, 11, 12. ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. போதும். இந்த கிருபை பிரசன்னமாகும் போது என்ன பண்ணுதான்? கிருபை பிரசன்னமாகும் போது என்ன பண்ணுது? நமக்குள்ள அவபக்தியை நீக்குது, லௌகீக இச்சையை நீக்குது, தெளிந்த புத்தியை கொடுக்குது, நீதியை கொடுக்குது, தேவ பக்தியையும் கொடுக்கறது. இவ்வுலகத்தில், இதெல்லாம் பரலோகத்தில் இல்லை, எங்கே வாழ்கிற உலகத்தில். ஜெபம் பண்ணோம்ல, ஆண்டவரே உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அவர் அதை செய்யும்படி விரும்புகிற தேவன். இது என்னன்னா, தேவன் தம்முடைய நீதியை சபையின் மூலமாய் பிரதிபலிக்கிறார். சபை எப்படி இருக்கணுமா? இது சபை போதகர்கிட்ட சொல்றாரு, உன் விசுவாசி எப்படி இருக்கணும்னு சொல்லி தீத்துவுக்கு பெரிய பாஷை, அதாவது ஓவர்சீர் ஐயா சபை போதகருக்கு எழுதுகிற லெட்ரு. இது யாரு? ஓவர்சீர் சபை போதகருக்கு எழுதுகிற லெட்ரு. என்ன எழுதுறானா? உன் விசுவாசி எப்படி இருக்கணும்? தேவ கிருபை வரும்போது அவ பக்தி லௌகீக இச்சையை வெறுக்கணும், வெறுத்துட்டு தெளிந்த புத்தி ஆகணும், நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் வாழணும். இதற்கு நீ அவர்களுக்கு புத்தி சொல்லி நடத்து. அப்போ சபை தனிப்பட்ட நபராய் தேவனை பிரதிபலிக்கணும், சபையாய் தேவனை பிரதிபலிக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு நான் சொன்னேன்ல தூங்கக்கூடாதுன்னு, இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா, நம்ம நீதி உள்ளவர்களாய் நடப்பதினால் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கெல்லாம் நம்ம சில கிரியைகள் செய்ய வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கு ஈவினிங் பேசின காரியங்களில் நம்முடைய கிரியைகளில் வேலை இருக்குது. கொஞ்சம் நம்ம கிரியை செய்யணும். கிரியைன்னா நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும். அன்பு கூறது கொஞ்சம் வேலை பார்க்கணும். பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் வேலை பார்க்கணும். நான் இதெல்லாம் பண்ணுறதுனால தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படி கிடையாது. இல்லை நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படியும் கிடையாது. அவர் ஏற்றுக்கொண்டதுனால் நான் இதை பண்ணுறேன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டதுனால், இல்லை அவர் என்னை பிள்ளையாய் மாற்றினதுனால் இதை நான் பண்ணணும். இப்போ காலையில் பேசுனது என்னன்னா, அவர் என்னை ஏற்றுக்கொண்டது. இப்போ பேசுனா அவர் என்னை ஏற்றுக்கொண்டதினால், இல்லை என்னை பிள்ளையாய் மாற்றினதினால் நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அதற்கும் அவரே உதவி செய்கிறார், நான் அல்ல. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானது. வசனத்தில் நம்ம சில இடத்துல லைட்டாக மாறிட்டா போதும், வாழ்க்கை ஒரு 120 கிலோமீட்டரில் போகிற ட்ரக்கு மாதிரி தான். நம்ம ஒரு சின்ன ஸ்கிட் அடிச்சுன்னா வண்டி கவுந்துற மாதிரி தான். பிசாசை நம்ம தட்டிட்டாலும் முடிஞ்சது. இங்கே நம்மளை கொண்டு ஒன்றுமே இல்லை. இதுவும் கிருபையே. நீதியை நிறைவேற்ற வேண்டியதுதான், ஆனால் அதை நிறைவேற்ற உதவி செய்வதும் கிருபையே. தேவ பிள்ளைகளே, ஒன்னேவனு தான். கிறிஸ்து மாதிரி வைத்து போனார், நீதியை நிறைவேற்றினார். மீண்டும் நம்ம இந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ 14ஆம் வசனம் வாசிக்கிறீங்களேம்மா. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன், முளைப்பிக்க பண்ணுவேன். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் நல்வார்த்தையை தேவன் நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த நல்வார்த்தையை, இந்த அதிகாரம் போகும்போது இவங்க ஏற்கனவே உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்காங்க. தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்காம சொல்கிறாரு, நான் நிறைவேற்றுவேன். நம்ம தேவனுக்கு விரோதமாக நின்ற போது நல்வார்த்தையை நிறைவேற்றினார். நிறைவேற்றின நிமித்தமாய் அந்த 14ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் வர்ற தாவீதின் கிளையை முளைக்க பண்ணினார்.
பூமியிலே நீதியின் நியாயத்தை நடப்பித்தார், நம்மை இரட்சித்தார், நம்மை சுகமாய் தங்க பண்ணினார். இப்போ நீதியாய் இருக்கிற கர்த்தரை பின்பற்ற செய்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆல்ரெடி நம்முடைய வாழ்க்கை நல்வார்த்தை நிறைவேற்றிட்டார். அந்த நல்வாழ்ச்சியை பற்றி கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாய் வாழுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு நம்மை பிரயோஜனப்படுத்துவார், கிறிஸ்துவ பிரதிபலிக்க செய்வார். பௌர்ணமி அன்னைக்கு எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்கும், லைட் தேவையில்லை. அமாவாசையாக மாறுறாதீங்க. எல்லாரும் எப்படி இருக்கணும்? பௌர்ணமியாக இருக்கணும்னு பாஸ்டர் பௌர்ணமி அன்னைக்கு ஜோமனை சொல்ல நினச்சிடாதீங்க. இவெல்லாம் கேட்ட சத்தியத்து நிமித்தம் நம்ம தேவனை பிரதிபலிக்கிற ஒரு பௌர்ணமியாய் இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சத்தியம் புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். என்ன செய்யணும்? யாருக்கு யாருக்கு? புறஜாதிகள். புறஜாதி யாரு? அறியாத தெரியாத ஜனங்க. நம்ம குடும்பத்துல எல்லாரும் தெரிஞ்சவங்களா? முதல்ல அங்க சொல்லுங்க. அல்லேலூயா. புறஜாதின்னு பக்கத்து வீட்டுக்காரன் தேடி போவேன்னா, என் ரத்தத்திலே இன்னும் நிறையா இருக்கு. அல்லேலூயா. என் சந்ததியிலும் அநேகம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மாதிரியை நான் வைத்து போக வேண்டும். அது நீதியாகிய கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனது போல, நான் என் இரத்தத்திற்கு ஒரு மாதிரியை வைத்து செல்ல வேண்டும். என் குடும்பத்துக்கு ஒரு மாதிரி, பின்பு புறஜாதிகள், அதாவது அயல் வீட்டார், அண்டை வீட்டார். சரியா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா ஜீசஸ்.